என் இனிய வாலிப நெஞ்சங்களுக்கு அது என்னவோ தெரியவில்லை. காதலை பற்றி நான் எழுத தொடங்கிவிட்டாலே ஏறக்குறைய சிந்திக்க சிந்திக்க அது வந்து கொண்டே இருக்கிறது. அதையும் என்னால் தவிர்க்க முடியவில்லை. அதற்காக அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதையும் என்னால் தவிர்க்க முடிவதில்லை. அதன் அடிப்படையில் இந்த கவிதையும் காதல் கவிதைதான். ஆனால் நான் சொல்லும் ஒவ்வொரு காதல் கவிதைக்கு மட்டும் அல்ல, மற்ற மற்ற கவிதைகளுக்கும் கருத்துகளுக்கும் வெவ்வேறு கருத்துகள் வந்து கொண்டே இருக்கும். அதில் ஐயமில்லை. நான் எத்தனை கவிதைகளை சொன்னாலும் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்துக்களை சமூகத்திற்கும் இளைஞர்களுக்கும், ஏன் சொல்லப்போனால் உலகிற்கும் கூட அறிவுரையான கருத்துக்களாய் அமையும். அந்த வகையில் இந்த வாரம் காதலை பற்றியதாய் 2-3 கவிதைகள் இடம்பெற்று இருக்கிறது. அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு பார்க்க கண்ணு கூசும். எதை பார்க்க கண்ணு கூசும் என்பதை இந்த கவிதையின் முடிவுரையில் அறிக. ஆனால் இந்த கவிதையின் தலைப்பு பார்க்க கண்ணு கூசும். காதலுக்கு துக்கமில்லடா, ஆனா அது தொட்டுப்புட்டா தூக்கம் அல்லடா. வாலிபனே, காதலுக்கு துக்கமில்லடா, ஆனா அது தொட்டுப்புட்டா தூக்கம் அல்லடா. காதலி பக்கம் வந்து நின்றாடா, நான் பார்த்தா வெக்கப்பட்டாடா. காதலி பக்கம் வந்து நின்றாடா, நான் பார்த்தா வெக்கப்பட்டாடா. வெக்கத்தை நான் பார்த்ததில்லடா, இப்ப பார்த்து புட்டேன் என்ன சொல்லடா. நண்பா, இதுவரை நான் வெக்கத்தை பார்த்ததில்லடா, இப்ப அவகிட்ட பார்த்து புட்டேன் என்ன சொல்லடா. அது வெட்கமா சொர்க்கமா எனக்கு ஒன்றும் புரியலடா. ஆனால் அது வெட்கமா சொர்க்கமா எனக்கு ஒன்றும் புரியலடா. வெட்கப்படும் போது கூட அவ அழகுடா, அவ வெட்கத்துக்கே குருவுடா. வெட்கப்படும் போது கூட அவ அழகுடா, அவ வெட்கத்துக்கே குருவுடா. மச்சான் கொஞ்சம் விலகுடா, அவ அழகுக்கெல்லாம் அழகுடா. மச்சான் கொஞ்சம் விலகுடா, அவ அழகுக்கெல்லாம் அழகுடா. அவ அசைஞ்சு வரும் தேருடா, அந்த அழகையும் கொஞ்சம் பாருடா. மச்சான், அவ அசைஞ்சு வரும் தேருடா, அந்த அழகையும் நீயும் கொஞ்சம் பாருடா. அவ கண்ணு கூட பேசும், அதை பார்க்க கண்ணு கூசும். அவளை பார்த்தா அவ கண்ணு கூட பேசும், அதை பார்க்க கண்ணு கூட கூசும். எனவே பெண்ணினத்தின் புகழ் உரையும் பெண்ணினத்தின் வளர்பிறையும் காதலுக்கு என்றுமே முன்னுரையாய் அமைந்தவை.
எனவே இந்த பூமியில் பெண்ணினம் என்பது இயற்கையால் படைக்கப்பட்ட போதே அந்த பெண்ணினத்தால் இந்த உலகம் இயக்கப்பட வேண்டும் என்பதை கருதிதான் இயற்கையும் பெண்ணினத்தை படைத்து இருக்கிறது. ஆனால் ஆண் இனம் அதை சரியான வகையில் சரியான வழியில் அதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தவறி வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பெண்ணினம் என்பது இந்த உலகத்திற்கு இனப்பெருக்கத்திற்கு மட்டும் அல்ல, இந்த பூமியில் மனித இனம் வாழையடி வாழையாய் அன்பாய் காதலாய் பண்பாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில்தான் இயற்கை பெண்ணினத்தை படைத்து இருக்கிறது. ஆனால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியால் ஆணினம் அதை வெறும் போதைப் பொருளாகவும் போகப் பொருளாகவும் மட்டுமே பார்த்து ரசித்து புசிக்க வேண்டும் என்று துடித்து வருவதின் விளைவுதான் காதலின் தொடர் தோல்வியாகவும் பூமியில் அமைகிறது. இனியாவதும் ஆணினம் பெண்ணினத்தை தெய்வமாய் மதித்து அதை போற்றி அந்த வழியில் வரும் காமம் என்பதை காதலில் புகுத்தாத வண்ணம் நமது பண்புகளையும் பாசங்களையும் எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் தலைமுறைக்கும் காதலை ஒரு தெய்வ வடிவமாய் உருவாக்கி அதன் மூலம் அன்புகளை விரிவாக்க வேண்டுமே தவிர பெண்ணினத்தை வன்புணர்வுக்கும் வலுக்கட்டாயத்திற்கும் ஆட்படுத்துவதை இனியாவதும் ஆணினம் நிறுத்த வேண்டும். காதல் என்ற போர்வையில் அதை கடுமையாய் வன்மையாய் வன்புணர்வாய் கொச்சைப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் ஒரு எழுத்தாளன் கவிஞன் என்ற முறையில் ஆணினத்திற்கும் இந்த கவிதையின் மூலமாக ஒரு வேண்டுகோளை விடுத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.